I welcome you to Learn English. He talks. அவர் பேசுகிறார். இதை கேள்வியாக மாற்றணும்னா வாட் டஸ் ஹீ டாக். இந்த டஸ் எதுக்காக வருது? சிங்குலராக இருக்கிறதுனால டஸ் வருது. அதாவது ஹீ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், ஒருமை, அதனால் டஸ் வருது. லாஸ்ட் 2 வீடியோஸில் முக்கியமான டென்சஸில் சென்டென்சஸ் பார்த்தோம். அந்த சென்டென்சஸை கேள்வியாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டஸ் ஹீ டாக். சிங்குலர் வந்தால் டஸ் வரணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஹீ டாக்ஸ் பொலிட்டிக்ஸ். அவர் அரசியல் பேசுகிறார். அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது நிகழ்காலம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ டாக்டு, அவர் பேசினார். அவர் என்ன பேசினார்? வாட் டிட் ஹீ டாக். டஸ்ஸுக்கு பதிலாக இங்கே டிட் வந்துருச்சு. டஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த வாக்கியமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஹீ டாக்டு அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ் தான். வாட் டிட் ஹீ டாக். இந்த டிட்டு வந்திருக்கிறதுனால அந்த டிட்டை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் எப்போவுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது பாருங்கள். டாக் அப்படின்னு தான் இருக்குது. இதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா ஹீ டாக்டு பாலிட்டிக்ஸ். இந்த டாக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு நிகழ்காலத்தில். ஹீ இஸ் டாக்கிங், அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ டாக்கிங்? ஹீ இஸ் டாக்கிங் பாலிட்டிக்ஸ். அவர் அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வாஸ் டாக்கிங், ஹீ இஸ் டாக்கிங். அந்த இஸ்ஸுடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ். அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் என்ன பேசிக்கொண்டிருந்தார்? வாட் வாஸ் ஹீ டாக்கிங்? ஹீ வாஸ் டாக்கிங் பாலிட்டிக்ஸ். அவர் அரசியல் பேசிக்கொண்டிருந்தார். இந்த நிகழ்வு கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஹீ டாக்ஸ், இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ டாக்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ இஸ் டாக்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வாஸ் டாக்கிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் கேள்வி எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு, அதே மாதிரி அதுக்கு பதில் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள், டஸ் வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸில் டிட் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த டேபிள் பாருங்கள். அவர் பாடுகிறார். அவர் என்ன பாடுகிறார்? அவர் சினிமா பாட்டு பாடுகிறார். இப்போ நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க, கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ சிங்ஸ். இந்த சிங் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ 1லே நான் கொடுத்துட்டேன். ஸோ வீடியோ 1, வீடியோ 2 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது வீடியோ 3 இதை பாருங்கள். ஹீ சிங்ஸ். வாட் டஸ் ஹீ சிங்? ஹீ சிங்ஸ் எ சினிமா சாங். ஹீ சாங், சிங்கோட பாஸ்ட் சாங். ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹீ சாங். வாட் டிட் ஹீ சிங்? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். வாட் டிட் ஹீ சிங்? ஹீ சாங். அதுக்கு ஆன்சர் ஹீ சாங். ஹீ சாங் ஏ சினிமா சாங். ஹீ இஸ் சிங்கிங்கு அதே மாதிரி எழுதியாச்சு. வாட் இஸ் ஹீ சிங்கிங்? ஹீ வாஸ் சிங்கிங்கு வாட் வாஸ் ஹீ சிங்கிங். இப்போ மாணவன் எழுதுகிறான். இந்த சென்டென்சஸையும் கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் பேசணும். உங்கள் ஃப்ரெண்டு பொருட்கள் வாங்குறதுக்கு போயிருக்காரு பலசர கடைக்கு. அவர் எங்கே போயிருக்கிறாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஹீ ஹேஸ் கான் டு கிராசரி ஷாப். இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டில் இங்கிலீஷில் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சேனல், தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதை பாருங்கள். எல்லாமே சிச்சுவேஷனல் பேஸ்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸையும் கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். சிங்குலர் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகுது. ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். வாட் டஸ் ஸ்டூடெண்ட் ரைட்? மாணவன் என்ன எழுதுகிறார்? ஸ்டூடெண்ட் ரைட்ஸ் ஆன்சர்ஸ். மாணவர் விடைகள் எழுதுகிறார். ஸ்டூடெண்ட் ரோட். வாட் டிட் ஸ்டூடெண்ட் ரைட்? இந்த கேள்வி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பாஸ்ட் டென்ஸில் வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் டிட் ஸ்டூடெண்ட் ரைட்? ஸ்டூடெண்ட் ரோட் ஆன்சர்ஸ். அதுக்கு ஆன்சர் பாருங்கள், ரோட் அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் ஈஸி, ஸ்டூடெண்ட் வாஸ் ரைட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், கதவு திறக்கிறது. திறக்கிறதுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏன் கதவு திறக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு
கொஸ்டின் வேர்டு என்ன அதுவும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவர் கதவை திறக்கிறார், இதுக்கு ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸையும் கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டோர் ஓப்பன்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரூல் அப்ளை பண்ணணும். என்ன ரூல்? சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். டோர் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலராக இருக்குது, அதாவது ஒருமை, ஒரு கதவு. ஓகே, டோர்ஸ் அப்படின்னு இல்லை. இப்போ டோர் ஓப்பன்ஸ். ஒய் டஸ் டோர் ஓப்பன்? ஏன் கதவு திறக்குது? ஹீ ஓப்பன்ஸ் டோர், அவர் கதவை திறக்கிறார். இந்த பக்கம் பாருங்கள், டோர் ஓப்பன்டு, பாஸ்ட் ஃபார்ம். ஒய் டிட் டோர் ஓப்பன்? ஏன் கதவு திறந்தது? ஹீ ஓப்பன் டோர், அவர் கதவை திறந்தார். அதே மாதிரி டோர் இஸ் ஓப்பனிங், ஒய் இஸ் டோர் ஓப்பனிங், ஹீ இஸ் ஓப்பனிங் டோர். எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. டோர் வாஸ் ஓப்பனிங், ஒய் வாஸ் டோர் ஓப்பனிங், ஹீ வாஸ் ஓப்பனிங் டோர், அவர் கதவை திறந்து கொண்டிருந்தார் அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ முக்கியமான டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் 6 டென்சஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில், சிங்குலரில் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் ப்ளூரலில் 6 டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதில் ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணோம், அந்த கேள்விக்கு ஆன்சர் சொன்னோம். ஓகே, இது எல்லாமே சிங்குலர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே சிங்குலர். இப்போ பன்மை வந்துச்சுன்னா அந்த கேள்வி எப்படி வரும்? அதாவது தே டாக் அப்படின்னா அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத எப்படி கேட்கணும்? சிங்குலருக்கு டஸ் வந்துச்சு, ப்ளூரலுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி நான் இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஈஸியாக உங்களால் இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.